ஹாய் ரிலேட்டிவ்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி சுகாவோட லாயர் மாமி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பார்ட் எனக்கு போடுற ஐடியாவே இல்லை. ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் டுமாரோ போடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 days ஆச்சு. ஸோ அந்த ஐடி எந்த ஐடியிலேருந்து வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்துருந்துச்சு. அந்த ஆமியோட ரியல் நேம் எனக்கு என்னன்னு தெரியல. இந்த ஐடியிலேருந்து வந்தனால இந்த ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்பெஷல் பார்ட்களை பண்ணலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட எண்ட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பையனை தத்தெடுத்துட்டு இருப்பீங்க மிஞ்சுன்னு. ஸோ அவங்க கூட உங்களுக்கும் சுகாக்கும் நல்லாவே லைஃப் போயிருக்கும். ஸோ இப்போ அந்த 3 years நான் சொன்னேன் இல்லையா, 3 years கழிச்சு. ஸோ அந்த 3 yearsலேயே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி மிஞ்சுன் கூடலாம் விளையாடி ஒரு 2 months ஒரு 3 months ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் சுகானா இப்போ மிஞ்சுன் இருக்கிறதுனால ரொம்ப ரேராக தான் அந்த இன்டிமசி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு நாள் சுகா நல்லா லேட் நைட் போயிட்டு அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலி பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ மிஞ்சுன்னா நல்லா ரூமில் படுத்து தூங்குறான். இப்போ நீங்கள் தான் போய்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. சுகாக்குண்ணா நீங்கள் செம்ம அழகாக தெரியுறீங்க. ஸோ அவர்னா அப்படியே மாமி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்னண்ணா இது புது பழக்கம் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னடி அண்ணான்ற புருஷன்டி நான் அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு புத்தி மலிங்கிறதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து விழுக்குவாங்க. மிஞ்சுன்னு பார்த்தானா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நினச்சிட்டு போட்டோண்டி அப்படிலாம் என்ன அப்படிலாம் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாருண்ணா அப்படியே மேலே விழுகிறாரு. அப்படிங்கன்னா ஐயோ என்னது குடிச்சிட்டு வந்தேன் எப்படி நாடுறது, ஐயோ எட்டு போங்கலே அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாதுடி, முடியவே முடியாது. இப்போ நான் கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படி கிட்ட வராரு. அப்படிங்க தான் ஏன்னா இன்றுன்னு பார்த்தானா பிரச்சனை ஆடணும்ண்ணா எத்திரிங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ணா முடியவே முடியாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. நீங்கண்ணா அப்படியே மல்லு கட்டிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே ரூமில் விடுறீங்க. இப்போ அண்ணா அப்படியும் கைப்பிடிச்சி இருக்கிறாரு. உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாண்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாரா. இல்லைங்கண்ணா இங்கே பாருங்கோ நல்லா குடிச்சிருக்கேன், இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போ தாண்டி ஏதாவது இருந்தால் சரின்னு சொல்லியிருக்கா. நான் எது பண்ணாலும் பாருங்கோ சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரி அப்படி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் உதவி வாங்க போகிறேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா கொஞ்சமாக தாண்டி குடித்தான், ரொம்ப குடிக்கலாடி அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா நாடுறது தெரியுது, நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கீல்ல எனக்கு நல்லா தெரியுது, நல்லா குடிச்சிருக்கேன் தானே அப்படின்னா கேட்குறீங்க. அப்போ அவர்னா ஆமாடி நல்லா குடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீனா கொழுப்பு ஏறி தூங்க இருங்கோ காலைல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வச்சுக்கோங்க உங்களோடது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதுக்கு ஒன்றும் குறைச்சல இருங்கோ, நான் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏண்டி அடித்த போதெல்லாம் இறங்குறதுக்கா? ஆமாம் பின்ன இப்படியே என் பக்கத்தில் படிப்பேலா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் இப்போ யாரும் இப்போதே கலக்க போகிறதுன்னு சொல்கிறது. இப்போ எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. இப்போ நீங்கள் தான் தள்ளி போங்கோ, நாடுறதுங்க தள்ளி போங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட உங்கள் லிப்பில் தான் ரெட்டை கட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள்னா உங்களுக்கு அந்த வாடையை அப்படியே ரெசிஸ்ட் பண்ணவே முடியல, செம்ம கப்படிக்குது. அப்போ நீங்கள்னா எந்த இளவு குடிச்சு எப்படி நாடுறது, ஐயோ பெருமாளே இதில் எப்படி குடிக்கிறீங்களோ. பெருமாளை கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கு மேலே ஒன்று அப்படியே விட்டால் சரி வராது, நான் பண்ணுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உங்கள் லிப்ஸில் தான் செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. செம்மையாக லிப்பெல்லாம் போட்டு நல்லா கடிச்சிட்ருக்காரு. லைக் அவருக்கு நான் ஒரு மாதிரி நிதானமே இல்லை, செம்ம ரஃப்பாக உங்களை ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் நான் வலிக்குதுன்னு கத்திட்டே இருக்கீங்க. அவர்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே உங்கள் கிட்டே வராரு. வந்தவர் அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்களா எங்கோ என்ன பண்ணுறேன், கீழே விழுந்துட போகிறேன், நிதானமே எல்லாமே என்னை தூக்கிட்டுருக்கேன், உங்களோட சேர்ந்து நானும் வாரின்ட்டு விளங்குவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர்னா ஏண்டி புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. பாருங்க நல்லா குடிச்சிருக்கேன், தள்ளாடுறேன் வேறு, என்னை கீழே போட்டேன், உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. வார்னா போட மாட்டேன் பத்திரமா பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னா அப்படியே பத்திரமா கேரி பண்ணி நார்மலாக தள்ளாடுறாரு. உங்களுக்கு தான் பயமாக இருக்குது, நீங்கள் அப்படியே சுகரோட ஷோல்டரை இருக்கவும் பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் அப்படியே போய்ட்டு ஒரு பெட்டில் சேஃப்டியாக லைன் ப்ரொவைட் பண்ணிங்க துப்புன்னு போடுறாரு. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாதுடி, நீங்கள் நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு மிஞ்சோனுக்கு ஸ்கூல், அவனை ரெடி வேறு பண்ணணும், எனக்கு தூக்கம் வேறு வருது, இப்படி நீங்கள் ஏதாவது பண்ணேன் என்னால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது, அதாண்டி எனக்கு வேணும். மிஞ்சோன் 1 time ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் தப்பில்லை,
அவன் கூட ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கான். ஆனால் அது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவன் என்ன கேட்டான், பேபி அப்படின்னு மாதிரி சொன்னானே. உங்களுக்கு முகமே மாறி போகுது. ஸ்ட்ரிக்காக வந்து நோட் பண்ணுறாரு. அவர் என்ன தான் ஓதலை இருந்தாலுமே உங்கள் முகம் மாறுறது அவருக்கு தெரியுது அப்படின்னு கிட்ட வர்றாரு. ஏன்டி அந்த டாக்டர் எதுவும் சொன்னான்றதுக்காக நம்ம ட்ரையே பண்ணாமல் இருந்துகிட்ருக்க முடியாதுடா. ட்ரை பண்ணுவோண்டி. எல்லா டைம் நான் பண்ணும்போதுமே இங்கே வந்துட்டு வேஸ்ட் ஆகாதீங்க, அப்படியே வெளியே லீக் பண்ணுவீங்க, உங்களுக்கு வேண்டாம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணிகிட்ருப்போம். அன்றைக்கி ஒரு டைம் அவளுக்கு பண்ணி பார்ப்போமே, நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஏன் அப்படி சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகரை வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வளர்க்க வேணாம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால தான் ஒரு டைம் உங்களுக்குள்ளே இன்டிமேசி நடக்கும் போதும் நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே லீக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவனால் வந்து எப்போயுமே ஏன்னு கேட்பாரு, நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. பட் அவர் அதுக்கான ரீசனை தெரிஞ்சு வச்சுருக்காரு. நீங்கண்ணா எங்கோ ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மனுஷனா சும்மாவே இல்லை, அப்படியே அவங்களோட லோயர் பார்ட்டில் இருக்கிற அந்த ஸ்கர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்கேன், ஏன்டி வாய் வேலை பார்க்குது, கை வேலை பார்த்தா திட்டுறா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காதே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி வைக்க போகிறா கிஸ்ஸா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி பேசிகிட்ருக்கு, உங்களுக்கு உத தான் கொடுக்கணும் அப்படின்னு சரிங்க. குடு கொடு நல்லா உத, பிடிச்சது தானே, உதச்சா கூட வாங்கிப்பேன், என் மாமியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க நெக்கு கிட்ட வந்துட்டு அவரோட ஃபேஸை ரப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் நான் ஷுகா அது சரிங்க, நீங்கள் ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வயசில் ஷுகான்னு கூப்பிட்றீங்க, மனுஷனுக்கு கழிச்ச மாதிரி ஆயிடுது. அப்படியே வந்துட்டு உங்களோட அப்பர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. என்னடி பிளாக் போட்டிருக்கா, புருஷனுக்கு பிடிக்கணும் பிளாக்கே போட்டியா, ஓகே இதை மட்டும் நான் இன்னும் தெரியவே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி அப்படியே பளிச்சு நடிக்குது ஒரு மூஞ்சில், என்னடி கலருது அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கை வைக்கிறாரு. அப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து ஒரு கையில் அடிக்கிறீங்க. என்னடி புருஷனை அடிக்கிறா, இங்கே பாருங்கோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் குடிச்சிருக்கேன் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா ஏய் நானாக வைக்கலடி, அதான் வான்னு இழுக்குது, அதான் அப்படி கிட்ட போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கை ரெண்டுத்தையும் அப்படியே பின் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் கை வந்துட்டு நீங்கள் பெட்டு படுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ உங்கள் அப்பரில் பின் பண்ணிவிட்டு, ஸோ பவர்னா இங்கே பாருடி மாமி, இங்கே பாரு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, புருஷன் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டேன்னா தயவு செய்து நாளைக்கு எனக்கு திட்டாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கண்ணா ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மூஞ்சியே பார்த்துருக்கீங்க, லைக் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துருக்கீங்க. அவர்னா அவருக்கு தெரியுது நீங்கள் முறைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவர்னா என்ன மாமி இந்த மரம் முறைக்கிறா, ஏன்டி முறைக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. இது பாருக்கும் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கேன், புருஷனை ரொம்ப நாள் பட்டினி போட்டுடி, மிஞ்சூன் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் அப்படி கிடைக்கிறதே குறைஞ்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நம்மளுக்கு பையன் இருக்கால, அப்புறம் எதுக்கு இது, பையன் இருந்தா புருஷனை காயப்படுவேடி அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கன்னா உங்களுக்கு வாய் ரொம்ப கொழுத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி படுத்திருக்கீங்க. அப்பாண்ணா சரி நீ கோவப்பட்டுக்கோ இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்கள் நெக்கிட்ட வராரு. நெக்கிட்ட வந்துட்டு எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது மட்டும் ஏன்டி இப்படி வலுன்னு இருக்கு, ஐயோ கடவுளே இப்போ நான் எப்படி போயிட்டு இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுனே தெரிலடி, அப்பா என்ன வழின்னு இருக்குது, என்ன சோப்படி குளிக்கிற அப்பா தூக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்கன்னா சந்திரிகா சோப் தான் குளிக்கிறேன் அப்படின்னு சரிங்க. சந்திரிகா சோப்பா குளி இப்போது நான் பண்ண போகிறேன் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. ஏன்னா மனுஷன் வந்துட்டு லைக் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் அடம் பிடிச்சாருன்னா பிடிச்சது தான், லைக் உங்களோட பயங்கரமாக குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதனால நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. அப்போ அவர் தான் அப்படியே உங்களோட நெக்கை வந்துட்டு பைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கன்னா இங்கே பாருங்க ஏன் இப்படி காட்டு விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கு, எதுவும் பண்ணாதான் என்ன, இங்கே தானே இருக்கேன் ஓடியே போயிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர்னா அதெல்லாம் எனக்கு தெரியலடி,
எனக்கு செம்ம மூடாகுது, இங்கே பாரு கீழே என் தம்பி கூட தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இது வேறு இப்படி விரைச்சுட்டு நிற்குது, இவர் வேறு இப்படி பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மிஞ்சுன் எந்திரிச்சாலும் முடிஞ்சு நான். அப்புறம் அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி எப்படிங்க நான் அப்படியே புலம்பிட்டே இருக்கீங்க. என்னடி புலம்பிட்டுருக்கா? உங்கள் பிள்ளை அப்போ எந்திரிச்சானா கண்டிப்பாக கேள்வி கேட்பான். அம்மா ஏன் கத்துனீங்க, அப்பா ஏன் கத்துறாரு அப்படின்னா என்ன சொல்கிறது நான் அப்படின்னு கேட்குறீங்க பவர்னா. சொல்ல அப்பா அம்மாவும் கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. என்ன ஃபைட்டு, ஏன் ஃபைட்டு, எதுக்காக ஃபைட்டு, இது எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பாங்க. என்னங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க பவர்னா. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ, இப்போ நான் ஃபைட்டை என்னோடய மீலை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி வந்துட்டு உங்கள் செஸ்ட்டில் இருக்கிற அந்த இன்னர் இருக்கிறியா ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு மனுஷனா அப்பா எப்படி உனக்கு மட்டும் பெருத்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா அடிச்சி பாவி மனுஷா என்ன பேசிகிட்டு இருக்கேன், அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க பவர்னா. இருக்கு நிறையவே இருக்க. இப்போ நான் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டே, இதுக்கு மேலே என்ன பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு, பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிங்க பவர்னா. நீ சலிச்சிட்டு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா, பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர்னா அப்படி போய்ட்டு அங்கே முகத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் அவ்வளோ மாதிரி ப்ளஷராக இருக்குது. நீங்களா சுகா ப்ளீஸ் சுகா என்ன சுகா பண்ணுறீங்க ப்ளீஸ் சுகா அப்படி மாதிரி என்னடி எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி உரைச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன வயசில் அப்படி உள்ளுக்கு போகுது, என்னடியாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கடிக்காது ப்ளீஸ் அப்படியே மாதிரி. என்னடி நடுவில் கடிக்காதெல்லாம் வந்துச்சு, மரியாதை ரொம்ப குறையுது பண்ணாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் வேறு என்ன வேணாம் ப்ளீஸ் அப்படியே மாதிரி நீங்கள் அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்கீங்க பவனா. இதுக்கு எப்படின்னா இப்படி இப்போ கீழே போகிறேன் அங்கே பாரு அப்படிமா சொல்லிட்டு பவர்னா அப்படி வந்துட்டு லிக் பண்ணிக்கிட்டே அப்படி கீழே போகிறாரு. இப்போ நீங்கண்ணா ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படி மாதிரி நீங்கண்ணா அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. அவர்னா நடுவில் வந்து உங்கள் கால் ரெண்டுத்தையும் விரிக்க சொல்கிறாரு. நீங்கண்ணா முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு கிட்ட வச்சுருக்கீங்க. அப்போ அவர்னா நீ விரிக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் அவங்களோட இன்னும் டாய்ஸ் கிட்ட ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அவங்கள டிக்கிள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கண்ணா ஒரு மாதிரி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவர் வலையிலேயே விழுந்துட்டீங்க. அதாவது அவங்க காலையும் ஒரு மாதிரி விரிச்சிட்டீங்க. இப்போ அவனா அப்படியே வந்து ஏதாவது சான்ஸ் அப்படியே நடுவில் வந்துடுறாரு. என்னடி விரிக்க மாட்டேன்னு சொன்னா இப்போ எப்படி வரிச்சா அப்படி கேட்குறாரு. என்ன பண்ணு நானும் இவரோட வலையை எப்படி சிக்கின்னு அப்படியே மாதிரி இப்போ நீங்கண்ணா அப்படியே மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ அவர்னா பாட்டி ஓய் மாமி புருஷன் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ண போகிறேன் ஆஸ் யூஷுவல் தான்டி, என்ன பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா மறந்துட்டியா என்ன ரெடி அப்படியே சட்டா பவர்னா அப்படியே அவங்க கிட்டே போயிட்டு அப்படியே லிக் பண்ணுறாரு. அப்போ நீங்கண்ணா சுகா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அங்கே பண்ணாது அதான் அழுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா ஏய் என்னடி அழுக்கா என்ன அழுக்கா நல்லா இருக்குடி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஹனியை டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சி என்ன பேசிகிட்டு இருக்கேன் நல்லா தாண்டி பேசுகிற, நீ டேஸ்ட் பண்ணலாம் அதனால் உனக்கு தெரியாது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பவர்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணலாம் இப்போ நீ டேஸ்ட் பண்ணுவானா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. வந்துட்டு அவர் பாட்டு தான் அப்படியே அன்சிப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மனுஷனா அப்படியே உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, உங்கள் வாய்க்குள்ள அப்படி இன் பண்ணுறாரு. பண்ணிங்கண்ணா ஐயோ இங்கே கத்திட்டு இருக்கீங்க வாண்ணா என்னடி ஊனா ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கிறீங்க. பவர்னா அப்படியே வந்து வெளியே எடுக்கிறாரு. அப்படின்னா பேசுகிறான் இப்படி வாயின்னு போட்டு ஏதாவது அடிச்சுட்டு இருந்தல எப்படி பேசுகிறது அப்படின்னு கேட்குறீங்க. பவர்னா சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. சாரி குப்பையில் போடுங்க வாங்கிக்குது அப்படின்னு சொன்னீங்க. சாரிடி எல்லாமே த்ரோட்டில் போய் ஹிட் ஆனிச்சுலா அதான் அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுறடி அப்படின்னு சொல்கிறாரு. பவர் நீங்கண்ணா பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் வலி நீக்கு தானே நோக்கிலே அதனால தான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. பவர்னா என்னடி உளறிட்டுருக்க, ஆமாம் உளருவாங்க அவளே மூச்சு அப்படியே மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க. பவர்னா விட்ட பேசிகிட்டே இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு பவர்னா அப்படின்ட்டு பாரடி
வலிக்கா சரியா அப்படியே செட்டு பவர் நான் டக்குன்னு அதை இன் பண்ணுறாரு உங்களுக்கு அம்மா அப்படின்ட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிங்க வலிக்குது வலிக்குது சுகா 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 ப்ளீஸ் சுகா வலிக்குது வலிக்குது சுகா சுகா எங்கோ வலிக்குதுங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு மாதிரி ஈவினிங் நான் ரொம்ப மோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க பவர்னா வலிக்குதாடி வலிக்குதா சாரி 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 மெதுவாக பண்ணுறேன் முடியலடி மெதுவாக பண்ண முடியலடி சாரி சாரி அப்படின்ற மாதிரி பவர்னா கெஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தான் ஒரு கட்டத்தில் அப்படி வந்து பெயின் போய் ப்ளஷர் ஆகிடுது நீங்கள் நான் ஒரு மாதிரி சுகா 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 மெதுவாக சுகா ப்ளீஸ் சுகா 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 அப்படியே மாதிரி பண்ணிட்டு அப்படிங்களா சுகா வேகமாக பண்ணுங்க அப்படியே சரிங்க பவர்னா என்னடி இப்போ தான் மெதுவாக கேட்டு அடுத்து வேகமாக பண்ணுறேன் என்னடி அனியன் ஆகிட்டி அப்படின்னு ஏய் சொல்கிறத கேள்ற பண்ணி வேகமாக பண்ணு அப்படி சரிங்க பவர்னா என்னடி மரியாதைலாம் குறையுது நான் மாஃபியாடி அது ஊருக்கு வீட்டுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ரொம்ப மவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பவர்னா வேகமாக பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ அப்படி தான் மேலே வந்துட்டு அவங்க மேலே வந்து படுக்கிறாரு லைக் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்து லீக் பண்ணிவிட்டு அப்படி மேலே வந்து படுக்கிறாரு நீங்கள் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் லீக் பண்ணிட்டேன் இரு நம்ம ட்ரை பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு அவன் சொன்னால் இவன் சொன்னாலாம் நம்ப முடியாது புரியுதா அப்படியே சொல்லிட்டு கவர் நான் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரு இப்படி ஒரு 2 months போகுது இந்த 2 monthsமே சுகர் நான் அவங்க கூட ஒரு மாதிரி கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து வாமிட்டும் எடுக்கிறீங்க இப்போ உங்களுக்குலாம் ஷாக் ஆகுது எந்த உங்களுக்கு பீரியட்ஸும் 2 months தள்ளி போயிருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து சுகாவோட அந்த பர்சனல் டாக்டர் இருப்பார் இல்லையா ஃபேமிலி டாக்டர் அவர் வந்து உங்களை செக் பண்ணிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கும் நீங்கள் சுகர் கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க ஸோ நீங்கள் தலை சுற்றி விழுந்தனால தான் மனுஷன் வந்துட்டு பதறி போய் டாக்டரையும் கூப்பிட்டுருவாரு இப்போ டாக்டர்கிட்ட டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என் பொண்ணு காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டாக்டர்னா ஏப்பா இரு அந்த பொண்ணு மயங்கி தானே விழுந்துச்சே ஏன் இப்படி இந்த ஆட்டம் குதிக்கிச்சிட்டு இருக்க அப்படின்னு போய் கேட்குறாரு இப்போ சுகனா டாக்டரு சீக்கிரம் பாரு என் பொட்டாட்டிக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாரு இருப்பா கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர்னா அப்படியே வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு செக் பண்ணிட்டு ஒரு மாதிரி நாடிலாம் பிடிச்சி பார்க்குறாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னேன் சுகர்ண்ணா அப்படியே போட்டு டாக்டர் போட்டு தூக்கி சுற்றிட்டு இருக்காரு டாக்டருக்குண்ணா லைக் ஒரு மாதிரி தலையை சுற்றி போயிடுது இருப்பா நான் குழந்தை பிறந்த விஷயத்த தான் சொல்ல வந்தேன் ஃபிட்டை நீ என்ன மேலே அனுப்புகிற போலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நான் வரேன் அப்படி இப்போ சொல்லிட்டு போகிறாரு டாக்டர் போகிற வரைக்குமே நீங்கள் அப்படி கண்டு மூடிட்டு தான் இருக்கீங்க அதாவது நீங்கள் கான்ஷியஸ் வரல ஸோ கொஞ்சம் கழிச்சு தான் அப்படியே வந்து உங்களுக்கு மயக்கமே தெரியுது அப்படியே எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சா சுகா உங்களை ஹக் பண்ணிட்டு நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியவே இல்லை நீங்கள் அப்படியே வந்து சுகாவை பார்க்குறீங்க என்ன பண்ணிட்டுருக்கேன் பொண்டாட்டி ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லியிருக்கா அதான் அப்படியே சொல்லிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நடந்ததுன்னு சொல்லுங்களேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே மண்டே வெளிக்கரப்பில் இருக்குது அப்படியே மாதிரி இப்போ நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ அவர்னா என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா என்னது நானா அது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறீங்கப்பா நீ அவர்னா பொய்யாடி சொல்கிறேன் பாரு வயிற்று குழந்தை இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு மாதிரி டச் பண்ணுறீங்க உங்கள் கண்ணில் அப்படி டிகாஸாக வருது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் அது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க விஷயத்தில் நடக்குதுன்னும் போது அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ லைக் நான் ஒரு மாதிரி வந்து ஒரு 3 months கிடக்குது இப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே வரீங்க அதாவது வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு வெளியே வரீங்க சுகா வந்து உங்கள் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார் தூங்கி எந்திரிச்சு அப்படியே வெளியே வரும்போதுனா அப்படியே வந்து உங்கள் கால் கீழே ஒருத்தவங்க வந்து விழுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டீனா தான் இப்போ சுகானா மன்னிப்பு கேள்றி அப்படின்னு சொல்கிறாரு பாவனா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா மேடம் போயான்னு இல்லை மேடம் மன்னிச்சிருங்க மேடம் எங்கே சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அவனா மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறா நீனா என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளோ எங்கே கொண்டு வந்து அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா அவங்க காண்டாகுது ஏன்னா வந்துட்டு அவள் பண்ணியிருப்பாள் ஒரு மாதிரி சுகா கிட்ட வந்துட்டு ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சப்பு நல்ல வெளில போல தோணுது நீங்கள் அந்தளவுக்கு அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துருக்கீங்க அவளை அதாண்ணா பண்ணிட்டு எரிச்சிடாத அவள் கண்ணால் அவள் என்ன பண்ணணும் கேளு அப்புறம் வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கண்ணா என்ன பண்ண இதுக்கு சாரி கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க அப்போ அவனா சொல்கிறா ஆக்சுவலி வந்து நீங்கள் அட்மிட் ஆகிருப்பீங்க இல்லையா இது வந்து டீனாக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படின்னா டீனா வந்துட்டு லைக் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்பை வச்சுருப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன வரீங்க எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவனா லைக் நீங்கள் அட்மிட் ஆகிக்கிற ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி வந்துட்டு மிரட்டி தான் சொல்லியிருப்பா அவங்களாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அவனா வந்துட்டு காசு கொடுக்குறேன்ட்டு இருப்பா அவங்களாம் கேட்டுக்கவே மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா கொலை மிரட்டல் விட்டு தான் உங்களுக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பா ஆக்சுவலி உங்களுக்கு கர்ப்பப்பை மட்டும்தான் வீக்காக இருக்கும் மற்றபடி லைக் உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஸோ அவள் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்ய சொல்லியிருப்பா ஸோ சுகாக்கு நான் லைக் வந்துட்டு
அவருக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்திருக்கும். லைக் இவ்வளோ சீக்கிரமாக என்னோடய ஒய்ஃப் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா? லைக் ஃபுல்லாக சான்ஸே இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச நாள் போய் தானே நம்மளுக்கு இது பண்ணணும். எப்படி இந்த மாதிரி பண்ண உடனே அதுவும் கரெக்டான ப்ராசஸில் பண்ண உடனே எப்படி அப்படின்னு மாதிரி அவர் தான் யோசிச்சிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் லைக் சுகாக்கு நான் தெரிய வந்திருக்கோம் இந்த மாதிரி வந்து டீனா பண்ண வேலை. ஸோ அவர் வந்து எப்படியோ இப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டுனா இப்போ டீனா வந்து உங்கள் முன்னுக்கு நிறுத்துறாரு. உங்களுக்கு நான் அப்படியே செம்ம காண்டாகுது. நீங்கள் அதை நினச்சி அந்த ஒரு வருஷமுமே செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் சுகா முன்னுக்கு வரதுக்கு கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சுகா வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணலனா நீங்கள் என்ன சுகா கூட இருந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நினப்புக்கிறது நீங்கண்ணா அப்படி வந்து பொலன்னு விட்டுட்டே இருக்கீங்க. சுகாக்குண்ணா ஒரு மாதிரி வந்துட்டு லைக் உங்களுக்கு கோவத்தை பார்த்து அவருக்கே பயமாயிடுது. நீங்கள் அந்த அளவுக்கு போட்டு இப்போ சப்புன்னு வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ சுகா நான் வந்து உங்களுக்கு தடுக்கிறாரு. ஏய் நில்றி மாமி நில்லு செத்துற போகிறா அப்படின்னு சொல்றீங்க. இருங்க கொண்டு போடுறேன். இவளுக்கு என்ன தைரியம்? குழந்தை இருக்காது சொல்ல இவ்வளோ அப்படியே மாதிரி நீங்கள் அப்படியே கோவப்பட்டு இருக்கீங்க. அப்போ அவனா விட்டுக்க ப்ளீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஏய் இதை பாரு இங்கேருந்து ஓடிப்பாரு இல்லை உன்னை அப்படியே பொருட்டுக்கொள்ள போட்டு தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. வேணா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறா. அவர்னா பொண்டாட்டி கொல் வயிற்று பேபி இருக்குடி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இவளால் தான் நான் அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா இப்போ சொல்லிட்டு சுகா அதுமாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கீங்க. பவர் நான் அப்படியே உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டாரு. சரி அழாத ப்ளீஸ் அழாதடி அழாதடி ஐயோ மெஞ்சல் பார்த்தானா நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினச்சிப்பாடி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவரோட இது ஷோல்டர் பிடிச்ச ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அவருக்குண்ணா ஒரு மாதிரியா இருக்கு. அவரோட சரி அழாத ஷட்டில் உள்ள தங்க பிள்ளை அழாதடி கஷ்டமாக இருக்குடி புருஷனுக்கு அழாதடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிங்க தான் அப்படியே சுகா ஹக் பண்ணிக்கிட்டே அவரை வந்து போகவே விடலை. ஆக்சுவலி அவர் ஒரு வேலையாக கிளம்பியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் இந்த மாதிரி டீனா கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவரை எங்கேயுமே நீங்கள் போக விட மாட்டீங்க. அப்படியே சுகா ஹக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எங்கே போனாலுமே அவர் கூடயே அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நடந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் மிஞ்சலும் ஸ்கூல் முடிஞ்சு வரான் பார்க்குறான் நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அந்த சுகா விட்டு நகரவே மாட்டுறீங்க. இப்போ அவனா மம்மி அம்மா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் வயிற்றுக்கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு நீங்கள் சுகர் விட்டுட்டீங்க மிஞ்சனை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவள் சுகர் ஓ பையன் வந்தானே புருஷனை மறந்துட்டு அப்படி மாதிரி கேட்குறாரு. அப்படின்னா நீங்கள் வேலை கிளம்புங்க மிஞ்சும் கூட இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. இரு அது எப்படின்னே தெரிலடி பொண்ணுங்க வந்துட்டு புருஷனை மறந்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவளை மாற்றி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு 2 months போகுது. அந்த 2 months நான் சுகா அவங்கள அப்படியே தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்குண்ணா அவங்கள விட்டு போக மனசே இல்லை. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தான் வந்துட்டு லைக் எப்போ பேபி வரும் ஒரு மாதிரி வந்து ஆர்வமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் கிட்ட படுத்துக்கிட்டு உங்கள் பேபி கிட்ட செம்மையாக வந்து பேசிகிட்டே இருப்பார். ஓய் பாப்பா இவங்களுக்கு தான் இருக்குன்னு தெரியும். நீ பொண்ணு தானே எனக்கு தெரியும். உங்கள் ஆத்தா கறி தான் நீ பையன் சொல்லிட்டுருக்கா. இதை பாருங்கோ நீக்கு பையன் தான் வேணும். ஆல்ரெடி ஒரு பையன் இருக்காண்டி இதுக்கு மேலே இது எப்படி பையன் 2 பொண்ணு 2 எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுது இங்கே பாரு இங்கே ஒரு கால் தெரியுது. ஏங்க எல்லாத்துக்குமே 2 கால் தாங்க இருக்கும். உங்களுக்கு மட்டும் என்ன 3 கால் 4 காலாக இருக்க ஒரே பேபி தான் இருக்கும். இல்லடி 2 1 பார்ப்போம். அடுத்து வந்து பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பவனா இல்லை பொண்ணு தான் இல்லை பையன் தான் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மெஞ்சம் தான் அப்படியே அது கீழே உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். இப்போ உங்ககிட்ட வராங்க பேபி உங்ககிட்ட படுத்துட்டு அம்மா இருங்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் வைக்கிறான். அம்மா இது பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ சுகக்னா அப்படியே வந்துட்டு மிஞ்சனை ஹக் பண்ணிக்கிறாரு. என்னடா உங்கள் பாப்பாவுக்கு சாஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறீங்க. பாவனா இல்லைம்மா இது தங்கச்சி பாப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்கிறான் இது தம்பி மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. பாவனா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே தான் ஃபேமிலி சிரிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா தான். ஆக்சுவலி உங்கள் அம்மாண்ணா ஆஃப்டர் வந்து ஒரு 2-3 years கழிச்சு வராங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா லைக் நீ பேபி பெற்றுக்கோ அப்படின்னு மாதிரி. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இந்த சுகா இந்த மாதிரி பண்ணது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அது எதுவுமே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. லைக் இப்போது வந்துட்டு உங்கள் அம்மா நான் ஆஃப்டர் வந்து ரொம்ப லாங் டைம் கழிச்சு தான் வராங்க. வந்தோடனே அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் பேபி முக்கியம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி கை வச்சு. ஸோ நீங்கண்ணா வாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்கண்ணா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்
தூப்பனார் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்மா கேட்குறீங்க. அப்போ அவங்கண்ணா நாங்களாம் நல்லா தாண்டி இருக்கோம், நமக்கு எப்படி இருக்கு, அம்மா மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சுக்கா அப்படி இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு நான் உங்கள் அம்மா லாஸ்ட் டைம் எல்லோரும் முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது ஞாபகம் வருது. அவனா அப்படியே வந்துட்டு சரி பையன் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உங்கள் அம்மா நான் ஏன்டி மாப்பிள்ளை கோச்சின்னு இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கண்ணா ஆமாம்மா நீ ஒரு பொண்ணுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு நான் கஷ்டமாக இருக்க. ஸோ அப்போ மிஞ்சுன் வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கான். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் மிஞ்சுனை பார்க்க கடுப்பாகுது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மிஞ்சுனை பிடிக்கல. லைக் ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஆத்தென்டிக் ஃபேமிலி இல்லையா, லைக் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஐயராத்து ஃபேமிலி. ஸோ சுகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்குனா பிடிக்கவே இல்லை. ஸோ அதை ஒரு கட்டாயத்தினால அப்படின்ற மாதிரி சுகா வேறு பெரிய ஆள், அதனால் வந்துட்டு அப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் மிஞ்சுன் வந்து எங்கேருந்து வந்திருக்கான் எதுவுமே தெரியல. லைக் அவனை நீங்கள் அடாப்ட் தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மாவுக்கு நான் அவனை பிடிக்கவே இல்லை. அவனை அவ்வளோ ரொம்ப பாசமாக வந்துட்டு பாட்டின்னு கொஞ்சிட்டு இருக்கான். அவங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மூஞ்சி கொடுக்காம தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அவங்ககிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மிஞ்சுன் நான் அங்கே தான் இருக்கான். மிஞ்சுன் நீ அவளுக்கு பாப்பா கூட விளையாடு, நான் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பவனா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பவனும் அவளுக்கு போகிறான். ஏண்டி இந்த பையனை எங்காவது கொண்டு போய் விட வேண்டியதானே அப்படின்மா கேட்குறாங்க. அப்படிங்கண்ணா மா நோக்கு மலிங்கிடுதாம்மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, அவன் என் பையன்மா எப்படிம்மா கொண்டு போய் விடுறது. ஏய் இங்கே பாருடி, உனக்கு தான் புதுசாக பிள்ளை வரப்போதில்ல, பாரு நீ ஒண்டா வேற ஆயிருக்க, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேணாம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, எத்தனை குழந்தைங்க வந்தாலும் எனக்கு மிஞ்சுன் தாம்மா எல்லாமே, மிஞ்சுன் தான் மொதல் குழந்த, அவன் மட்டும்தாம்மா என்னை மொதல் அம்மான்னு கூப்பிட்டு பையன், எப்படிம்மா நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிமா கேட்குறீங்க. அப்போ அம்மாண்ணா ஏண்டி நோக்கு தான் நீ வழங்கிடுது, இங்கே பாரு அப்பாவுக்கு இதெல்லாம் சரியாக வரல, எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லும் போது கூட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாருடி. இப்பா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா, நல்லாவே நடிக்கிறீங்க, நான் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஃபேமிலி விட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்டிங்க, இப்போ இன்றைக்கி ஃபேமிலி இருக்குது, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இப்படின்னு தெரிஞ்சு வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நோக்கெல்லாம் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி டியர் ஐஸோட கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நான் அப்படியே எல்லா வார்த்தையும் குத்திட்டுருக்கு. என்ன நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க, ஆக்சுவலி உங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்துமே உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ யாருன்னா வந்துட்டா பொண்ணு எப்படின்னு இருக்கா அப்படின்னா கேட்டுட்டா லைக் அவனா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களெல்லாம் காட்டவே மாட்டாங்க. பொய்யா அப்படியே பொய்யா சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா நான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு வா, லைக் வந்து அப்பா இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் லைக் ஆஃப்டர் வந்து சுகா அவரோட இடத்தெல்லாம் வாங்கியிருப்பார் இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்க அப்பாவுக்கு வேறு இடம் கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க ஃபேமிலி நான் அங்கே தான் இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு நான் அந்த வீடை சுகா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு இருக்குது. ஸோ சுகா வந்து அதுக்கு எவ்வளோ சாரி கேட்டிருப்பாரு. உங்கள் அப்பா நான் மன்னிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் சுகாக்கு லைட்டாக கிளாஷ் ஆகிருக்கும். உங்கள் அப்பா வந்து ஏன் சுகா வந்துட்டு ஒரு மாதிரி கேட்காம அப்படியே விட்டு வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால தான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் சுகா வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு தாம்மா, இன்னொரு பொண்ணு இல்லை, எப்பயோ செத்து போயிட்டலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா, உனக்கு மலங்கிடுதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா என்னையே திட்டின்னு இருக்க, இங்கே பாரும்மா நீ எதுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்க எனக்கு தெரியும். இப்போ வந்து உனக்கு பேத்தி வரப்போகுது பேரன் வரப்போகுது, நீ அதை வந்து கொஞ்சணுன்றதுக்காக இங்கே வந்து என்கிட்ட நன்னா பேசிகிட்ருக்கேன்லம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்கண்ணா என்னடி இப்படி பேசுகிற அம்மா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா, உனக்கு வர வேண்டிய காரியம்லாம் ஆயிடுச்சுலம்மா போ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அம்மாண்ணா ஏண்டி எனக்கு பேச விட்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கண்ணா வேண்டாம்மா வேண்டாம், இப்போ அப்பா ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அதனால் தானே தோப்பினார் சொன்னனால தான் இப்போ நீங்கள் பக்கம் வந்திருக்க இல்லையா. இவ்வளோ நாள் பொண்ணு வந்து செத்து போயிட்டலாமா, எனக்கு 3 இயர்ஸ் என்னை வந்து பார்த்தியாம்மா, நீ ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்டியா அப்படிமா கேட்குறீங்க. அப்போ அம்மாண்ணா அது இல்லடி அப்படிமா சொல்ல வராங்க. நீங்கள் நான் அப்படி அம்மா ஸ்டாப் பண்ணிட்டேன். அம்மா பார்த்துட்டுல நல்லா இருக்காளா, இந்த குழந்தையும் தொட்டு பார்த்துட்டுல, இதுக்கு மேலே குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அனுப்புகிறேன், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்கம்மா, என்னை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, என் ராத்துக்கார் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நீங்கள் தயவு செய்து என் லைஃப்பில் திருப்பி வராதிங்கம்மா வராதிங்க எல்லாமே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அம்மாண்ணா என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இங்கேருந்து போயிடுமா போ, யாருமே இங்கே வராதிங்க எல்லாமே போயிடுங்க, எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு அவர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கண்ணா அப்படியே மட்டும் சொல்கிறீங்க. அவங்க அம்மாக்கு அது மேலே என்ன பேசுறது தெரியல, அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து மிஞ்சுனை பிடிக்கல, உங்ககிட்ட விளக்க வைக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் மிஞ்சுனா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு சுகாக்கண்ணா அவன் தான் உலகமே. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்திருக்கு.
ஸோ அதனால் இவங்க வந்து எல்லாருமே வந்து மிஞ்சுனை ஒதுக்குறதுலாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்கண்ணா சரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறவங்க திருப்பி 1 வீக் கழிச்சும் வராங்க. உங்ககிட்ட பார்த்துட்டு நல்லா பேசியிருக்காங்க. அந்த நிமிஷம் சுகாவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறீங்க. இப்போ மிஞ்சுன் அப்படியே கீழே விளையாடிட்டு இருக்கான். இப்போ மிஞ்சுன் கூட தான் வந்துட்டு டி மிஞ்சு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அவனை கிட்ட வரா, சரிங்க பாட்டி அப்படின்ற மாதிரி. டி மிஞ்சுன், உனக்கு அம்மாவையும் பேபியும் பிடிக்க மாட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அம்மாவையும் தங்கச்சி பாப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். ஓ தங்கச்சியா, யார் சொன்னா? அப்பா சொன்னார். ஓ சரி சரி, இங்கே பாரு, பாட்டி ஒன்று சொல்லலாம், நீ கேட்டேன்னா அம்மா தங்கச்சும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து மேலே படுத்துட்ருக்கீங்க ஓகேவா, லைக் அப் ஸ்டேர்ஸில் உங்கள் ரூமில் வந்து நீங்கள் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அம்மா நான் நீ ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் நீங்கண்ணா சுகா வந்து உங்களுக்கு கீழே தான் ரூம் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கண்ணா இல்லை நான் பரவாயில்ல, நான் வந்து மாடி மேலே ஏறி போயிட்டுலாம் வரேன், அப்போ தான் கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. லைக் அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஓகேவா இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் தான் அப்படியே அப்ஸ்டேர்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது எதுவுமே தெரியல ஓகேவா, நீங்கள் இப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க அப்படியே சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து போயிடு, எங்கள் அப்பா அம்மா லைஃப்பில் இருந்தனா அந்த குழந்தை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா நான் மேஜர் பிரிக்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஓகேவா. ஸோ இப்போ அவன் ஒரு மாதிரி வந்துட்டு, பாட்டி நிஜமாவா, நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அம்மா தங்கச்சி அப்பாலாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறான். இப்போ அவனை மிஞ்சுன் உனக்கு பிடிக்கும்ல பாட்டியா, பாட்டி சொல்கிறது கேட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு உங்கள் அம்மா ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க அவன்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து குழந்தையில ஒரு வாட்டி 2 வாட்டி வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா மிஞ்சுன்கிட்ட அறவே பேச மாட்டார். உங்கள் அம்மா ஏதோ சின்ன பையன் அப்படின்னு பேசுவாங்க. உங்கள் தங்கச்சி வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுனால மிஞ்சுன் கிட்டேயும் நல்லா பேசுவாள். அவளுக்கும் உங்களுக்கு எது சண்டையுமே கிடையாது, உங்கள் அம்மா அப்பாக்குள்ள தான். ஸோ இப்போ வந்து அவங்கண்ணா அப்படி சொல்லும்போது மிஞ்சுன் நான் சரி பாட்டி எப்படிமா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவனோட ஸ்கூல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். அவங்க கேட்குறாங்க உங்கள் அம்மா, எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு மாதிரி. பாட்டி நான் போகிறேன், அம்மா கிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன அப்புறம் அப்பா சனியாக ஒழிஞ்சிட்டு. இப்போ யாருமே பொண்ணு லைஃப்பில் வரமாட்டாங்க, அவன் போய் தொழிலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்து வராங்க. வந்துட்டு அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சிக்கி நோட் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இனிமேல் நல்லா இருமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு வரீங்க. இப்போ கீழே சுகா பரபரப்பாக தேடிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து மெதுவாக இறங்கி வரீங்க. அப்போ அவர் அப்படியே வந்து உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து கீழே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு எங்கிட்ட மிஞ்சுன் அப்படின்னு கேட்குறாரு. மிஞ்சுனா இங்கே தான் விளையாடிட்டு இருப்பான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மிஞ்சுனை காணோண்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மிஞ்சுன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்குனா அப்படியே ரொம்ப டியர்ஸாக வருது. ஏன்னா மிஞ்சுனுக்கும் அவருக்கும் வந்து நிறைய கிளாஸ் எல்லாம் நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் மிஞ்சுன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உனக்கு நான் அப்படியே வந்து பேனிக் ஆகுது. பேனிக் ஆகுது பெரியரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தேடிட்டு வரேன்டி, பத்திரமா இருக்கியா, இல்லை என் கூட வரியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நானும் கூட வரேன், மிஞ்சுன் காணும் மிஞ்சுன் அப்படி மாதிரி. உங்களுக்கு நான் அப்படியே பதட்டமாகுது. சரி சரி கண்டுபிடிச்சிடலாம் அப்படி மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகுது. உங்களுக்கு தான் அப்படி பயமாகுது. ஆல்மோஸ்ட் ராத்திரி 12 ஆகிடுது. நீங்கள் இன்னும் தேடிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க காலையிலேருந்து. உங்களுக்குனா ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்கு. நான் பக்கத்தில் நிறுத்தி ஒரு பன்லாம் வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு அது சாப்பிட்டோன்னே தோணவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து உங்கள் வயிற்றில் இருக்க பேபிக்காக வச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் தேடிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி வந்துட்டு மிஞ்சுன் மாதிரியே தெரியுது. அவன் ஸ்கூல் பேக் அந்த மாதிரிலாம் தெரியுது. நீங்கள் மிஞ்சுன் அப்படின்ற மாதிரி காருக்கு அந்த பக்கம் ஓடுறீங்க. அப்போ சுகானா ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு. இப்போ மிஞ்சுன் தாங்க இருக்குது. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு லைக் நீங்கள் ஒரு ரோட் சைடு தான் அவனை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அவன் வந்து நிறைய பேர் அவனை துரத்திட்டு ஒரு மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்குறீங்க, ஏன்னாச்சும் ஏன் பையனை துரத்திட்டு வரீங்க, ஏம்மா உன் பையனை அப்படி தான் திருட்டு வளர்ப்பியா, பாரு அங்கே இருக்கிற பையனை திருட்டிட்டு வந்துட்டான், கேட்டு தான் நானே கொடுத்துருப்பேன்ல, ஏம்மா நல்லா தானே இருக்கீங்க, ஏன் நீ பையனை திருட்டு விட்டு பழிக்கிற அப்படின் மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்களா, சாரிங்க அதே மாதிரி சுகாக்கு நான் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப காண்டாக்குது. ஏய் பார்த்து பேசுகிறா, என்ன சார் திருட பையனை பற்று வச்சுட்டு இப்படி பேசுகிறீங்க அதே மாதிரி கேட்குறான். இப்போ எவ்வளோ தருண்ணா, ஒரு பணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அப்படியே கையில் கொடுக்குறாரு. ஸோ ஓகே சார் அதே மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கப்பிச்சு பண்ணி வாங்கிட்டு போயிடுறான். இப்போ சுகானா மிஞ்சுன் எங்கடா போனேன், ஏன் இப்படி பார்த்துட்டு விட்டுறீங்களா அப்படி மாதிரி கேட்குறாரு. அப்பா அது வந்து அப்படியே மாதிரி அவனும் மத்திக்கு திணறிட்டு இருக்கான். அப்படிங்கிறா மிஞ்சுன் ஏன்டா அப்படி பண்ணேன், ஏன்டா அம்மா விட்டு போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவனை போய் டட்டியாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கீங்க மிஞ்சுன் கிட்ட. மிஞ்சுன்னா
அம்மா அது அம்மா நீ நல்லா இருக்கல, பாப்பா நல்லா இருக்குல்ல அப்படிமா கேட்குறான். நானும் பாப்பாலாம் நல்லா தாண்டா இருக்கோம், ஏன் நீ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க? இல்லைம்மா அது அது நீ பாட்டி திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி என்ன சொன்னாங்க மிஞ்சோன் அப்படிமா கேட்குறீங்க? அம்மா அது பாட்டி என்ன சொன்னாங்கோ சொல்லு அப்படிமா கேட்குறீங்க? ஆனால் அம்மா அது நான் இருந்தேன்னா நீ மேலே தூங்கிட்டு இருந்தியா? அப்போ பாட்டி வந்து என்கிட்ட வந்துட்டு நீயும் பாப்பாவும் நல்லா இருக்கணும்னா நான் உங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா. எனக்கு நீயும் பாப்பாவும் ரொம்ப பிடிக்கும்ல, அதம்மா உன்னை விட்டுட்டு போனேன். நான் வேணும் பண்ணி போகலம்மா, சாரிம்மா, உன்னை ரொம்ப அழ விட்டுட்டோம்மா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவன்கிட்ட ஒரு மாதிரி முடியாமல் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா நான் இருப்பேன் அப்படிமா சொல்லிட்டா. அவர்லாம் அப்படியே அந்த மிஞ்சினை தூக்கி கையில் வச்சுக்கிறாரு. அவனா அவங்க டேரெக்டாக உங்கள் கிட்ட தான் இருக்கான், கிட்ட அப்படியே வச்சு டிக்கிறாரு சுகா அப்படின்னா. யாரும் உங்ககிட்ட சொன்னா? அது மாதிரிலாம் இல்லை, அம்மா பாப்பாவும் இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருப்போம், புரியுதா உனக்கு? எனக்கு அம்மா விட்டு போகாத மிஞ்சு, எத்தனை பேபி வந்தாலும் நீ தானே எனக்கு முதல் பேபி, ஏன்ட்ட இப்படி பண்ணுறீங்க? ஏன்ட்ட எல்லாமே எனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அம்மா அது சாரிம்மா, நீங்கள் அழைக்காது ப்ளீஸ், அம்மா எனக்கு அழைக்க வருது அப்படிமா சொல்கிறான். அப்போ நீங்கண்ணா அப்படியே அந்த சுகா கையிலேருந்து அப்படியே அவனை வாங்கி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது, உங்கள் அம்மா மேலே செம்மையாக கோவமாக வருது. இப்போ நீங்கண்ணா சுகா எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. பையன் இந்த டைமில் வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் போயே ஆகணும் அப்படின்னு நடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரா? நீங்கண்ணா அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி அவசர அவசரமாக இறங்குறீங்க. அபிஷேகண்ணா பார்த்துடி மாமி உயர்ந்துட போகிற பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தான் வீட்டு கதவை கூட தட்டல, டப்புன்னு திறக்குறீங்க. அதெல்லாம் தான் திறந்துக்குது, அப்படி உள்ள போகிறீங்க. வாமா வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. நீங்கண்ணா அப்பா அம்மா எங்க விழுவ கேட்குறீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கா. ஏண்டி நம்ம பொண்ணு வந்திருக்காடி, இங்கே சத்த வாயேன் அப்படிமா சொல்கிறாரு. உங்கள் அம்மா நான் அப்படியே வராங்க. வாடி ஒயன் எப்படி இருக்க? மாப்பிள்ளைங்க இருக்காரு வரலையா? நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன் அப்படிமா கேட்குறாங்க. அப்போ ஷோக்கனா பின்னாடி வர்றாரு. ஓ நீங்களும் வந்துட்டுருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் நான் அப்படி மாதிரி ஒரு மாதிரி நார்மலாக வச்சுருக்கிற ஃபேஸை இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் என்னன்னே தெரில, நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்கன்றதை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்டி இவ்வளோ வேர்த்துன்ட்டுருக்கு, என்னடி பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. நீ பண்ணி வச்சு ஒரு வேணா அதை முடிச்சுட்டு வந்திருக்கம்மா, முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னம்மா பண்ணி வச்சுருக்கா? ஏம்மா சின்ன குழந்தம்மா, உன் மனசில் போய் இப்படி ஆசை இப்படி வசிச்சுட்டுருக்க, ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாண்ணா நான் என்னடி பண்ணேன்? ஏண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேலா அப்படின்னு கேட்குறீங்க. வானா பாட்டி அது ஏம்மா அவனை மிரட்டின்ட்டுருக்க, ஏன் அவனை வந்துட்டுருக்க, ஏம்மா அப்படிமா கேட்குறீங்க. உங்கள் அம்மாண்ணா இல்லடி அது நல்லது, நல்லது நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணிருக்கோம், எல்லாம் சேர்ந்து என் லைஃப்பை நல்லா ஸ்பாயில் பண்ணிருக்கோம் அப்படிமா சொல்கிறீங்க. உங்கள் அம்மாண்ணா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? உனக்கு என்ன இப்போ வந்து எங்கள் மேலே கோவம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்களை நல்லாவே இருக்க பிடிக்காதுலா, நாங்கள் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா சுகா கிட்ட ஒரு பத்திரத்தை கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்து உங்கள் அம்மா அப்பா முன்னாடி அதை தூக்கி விசிறி அடிக்கிறீங்க. இதனே நோக்கு வேணும், எடுத்துகிட்டு போங்கோ, எங்கள் வரணும் எடுத்துகிட்டு போங்கோ. இப்போ என் புருஷன்கிட்டேருந்து எல்லாம் கிடச்சிருச்சுல, அவர் இதை ஆசையை வச்சுருந்தார். எதுக்கு தெரியுமா? என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண. ஆனால் நீங்கள் அது எதுவுமே புரிஞ்சுக்கலம்மா. சந்தோஷப்பா, நன்னா இருக்கும் உங்கள் பொண்ணு, உங்களுக்கு ஒரே பொண்ணு தான். நான் செத்துட்டேன், இவ்வளோ முடிக்கவே மாட்டேன், லைஃப்பில் திருப்பி வந்துடாதீங்கோ அப்படிமா சொல்லிட்டேன். நீங்கள் நான் அப்படி போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா நான் வேணுமா அப்படியே கூப்பிட்றாரு. நீங்கள் திருப்பி கூட பார்க்கலாம், அப்படியே எழுந்திரிச்சு போகிறீங்க. அம்மா நான் அழுதுட்டு இருக்காங்க. ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டேறான். நீ ஏன் இப்படி பண்ண? அவனை நான் தான் பேரை நான் ஏற்றுக்கல, நீயும் மாடி ஏற்றுக்கல. இல்லைங்க அது நம்ம ரத்தம், இருடி நம்ம பொண்ணே போயிட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அவங்க அம்மா அப்பா நான் அழுதுட்டுருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா பண்ணது சுத்தமாகவே பிடிக்கல. மிஞ்சனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் நான் அப்படியே வந்து இது பண்ணிட்டு வரீங்க. ஆஷுக்கா நீ ஓகேவா இருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஓகேவா இருக்கேன், 3 இயர்ஸாக எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துக்கிறேன், நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நானா நீங்கள் மட்டும் போதும், எங்கள் மிஞ்சு அப்புறம் என் வயசில் இருக்கிற குழந்தை அது போதும் எனக்கு அப்படிமா சொல்கிறீங்க. வாண்ணா லஃப்யூ வயான் அப்படிமா சொல்கிறாரா, லஃப்யூ அப்படிமா சொல்கிறீங்க. இப்படி ஒரு 2 months 1.5 months போகுது. ஸோ இப்போ அப்படி தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டேட் ஆகிறதுக்கு இன்னொரு 1 week இருக்கு. நீங்கள் நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க, லைக் நல்லா மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து நல்லா பச்சை பங்காவாக கேட்குறீங்க.
அவர்ண்ணா நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்குண்ணா நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றீங்க, மன்னிச்சிடுங்கண்ணா. ஏய் ஏன்டி மம்மி இவ்வளோ காரத்தை திட்டுற அப்படின்னு கேட்குறாரு. நீக்கு காரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சரிங்க. நமக்கு காரம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு எரியும்டி. ஓ உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு எரியும் தான் கஷ்டமோ, எனக்கு எரிஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குங்க. நீ விருப்பப்பட்டு தானே அடி சாப்பிட்ற, பாவண்டி இது பச்சை பிள்ளடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே தான் இருக்கீங்க. சிரிச்சிட்டு இருக்க போது உங்களுக்கு நான் டக்குன்னு பெயின் வருது பாருண்ணா. என்னடி ஃபேஸ் ரியாக்ஷனில் இப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு. ஐயோ வலி வந்துட்டியா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவர்ண்ணா வலினா உனக்கு அறிவே இல்லையா, ப்ரெக்னென்சி பெயின் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்ண்ணா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்ண்ணா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து வீட்டை சுற்றி ஓடிட்டு இருக்காரு. நீங்கண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு நான் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது, மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்ண்ணா அப்படியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது காரில் வந்துட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் அங்கே ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றுறாங்க. மனுஷனா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஏறிக்கிறாரு. மனுஷனா சும்மாவே வரல, எனக்கு 2 பிள்ளை பிறக்க போகுது, எனக்கு 2 பிள்ளை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கன்னா பொண்டாட்டி இங்கே வலையில் துடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பாட்டு கேட்குதோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி பாட்டு கேட்காம இருக்குமா, என் பிள்ளை வரப்போதில்ல அதான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கண்ணா நல்லா பாடிட்டுருக்கேன், எனக்கு வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. நினச்சிட்டுக்கா சரிடி நான் வேணா உனக்கு தாளாட்டு பாடவா அப்படின்னு. ஒன்றும் வேணாம், கொஞ்சம் நேரம் சும்மா வரையலாம் அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர்னா சரிடி அவங்க கோச்சிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மனுஷனுக்குண்ணா ஒரு மாதிரி இது ரிலாக்ஸாக இருக்குது. லைக் அவருக்கு பேபி வரப்போகுது அதில் தான் இருக்கார். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் நல்ல வழியில் இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் உள்ள கூப்பிட்றாங்க. இப்போ அவரோட அப்படியே உள்ள வராரு. வந்த மனுஷன் உங்கள் பார்த்த உடனே மனுஷனுக்குண்ணா அப்படியே ஒரு ஸ்மைல் எல்லாமே ஃபீல் ஆகிடுது. ஏன்னா நீங்களாம் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. மனுஷனுக்குண்ணா ஒரு மாதிரி ஆகிடுது. ஒயன் அப்படி மாதிரி கூப்பிட்றாரு. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணி வச்ச வேலையை பார்த்தேலாம் அப்படின்னு கேட்குறீங்க. வரண்ணா என்னடாச்சு ரொம்ப வலிக்குதான். இல்லை நீக்கு இனிக்கிறது, நீங்கள் நல்லா பாட்டு பாடிட்டே வந்துருந்ததே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வரண்ணா சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. நோ சாரி தூக்கி குப்பையில் போடுங்க, நீங்கள் பாருங்க நீங்கள் எப்படி வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்ண்ணா சரி கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா நல்லா கை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு நான் செம்மையாக வலிக்குது, கீழே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கண்ணா அப்படி பிடிச்சி அவரை அடிச்சிட்டு இருக்கீங்க வழியில். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் தான் அப்படியே டைட்டாக வந்து க்ரெப் பண்ணுறீங்க. உங்கள் கையில் நான் நல்லா நெயில்ஸ்லாம் இருக்கும். அவர் ஷர்ட் தான் பிடிச்சிருக்கீங்களா, அவரோட ஹார்ட் பக்கத்தில் தான் அப்படி கீறுது. ஸோ அவர் தான் உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இப்போ நீங்கண்ணா ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்கீங்க. அம்மா வலிக்கிறது எனக்கு, ஐயோ வலிக்கிறது அப்படிமா கேட்டுட்ருக்கீங்க. அப்போ டாக்டர்ஸ் தான் புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால் சுத்தமாக புஷ் பண்ண முடியல. தான் புஷ் பண்ணிடின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நல்ல பேர் தான் தெரியும், என்னை மட்டும் நல்ல திட்டம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. நான் எங்கடி திட்டம் சொன்னேன்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு நாள் பிள்ளை பார்த்தா தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடி, நான் ஆம்பளை பையன்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன், இருங்கோ உங்களுக்கும் ஒரு நாள் இருக்காம போய் அப்படிமா கேட்குறீங்க. என்னடி பண்ண போகிற, இருக்கு பெற்று படிச்சுட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கோவப்படாதடி, புஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணிருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வருது உங்களுக்கு, அப்போ தான் அப்பாடான்னு இருக்குது, திருப்பியும் வலி வருது உங்களுக்கு. நான் ஷாக் ஆகிடுது. என்ன என்னோடய இன்னொரு பிள்ளை எங்கடி, அதுதான் இப்போ வெளியே வர்றதுக்காக துடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீனா ஐயோ பெருமாளையே வலிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. திருப்பி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு குழந்தையும் வருது. அப்போ நீங்களாம் பார்க்குறீங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாமே சொல்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நார்மல் ஹியூமனாக இருந்தால் அப்படியே வாங்கி விழுந்துருவாங்க, உங்கள் ஒய்ஃப் நான் ரொம்ப வந்து உறுதியாக இருக்காங்க, லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்னா ஆமாம் என் மாமியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கண்ணா எனக்கு எப்படி வலிக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும், நோக்கு எங்கிறது என் வலி தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க தான் அப்படியே பேபி வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கண்ணா அப்படியே ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நோக்கு நல்லா இருக்குமே பேபி வந்துட்டு, இப்போ என்னை எங்கேருந்து கண்ணுக்கு போகிறீள், எனக்கு மிஞ்சுன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் டிரைவரும் மிஞ்சுன்னு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. மிஞ்சுன்னா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு மட்டும் இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவனை தான் அப்படியே உள்ளே வர்றாங்க. ஸோ இப்போ அவனா அம்மா உங்கள் வயிறையும் கொட்டி ஆகிடுச்சு, பேபி எங்கோ பாட்டி சொன்ன மாதிரி ஆகிடுச்சோம் அப்படின்னு மாதிரி அழுதுட்டு இருக்கான். நீங்களா மிஞ்சுன் பாப்பா பிறந்துருச்சு தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு மாதிரி. பாப்பா இல்லடி பாப்பா அப்படின்னு மாதிரி சுகனா சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ அப்படியே தான் அந்த பேபி அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஒன்று உங்கள் கையிலையும் ஒன்று சுகா கையிலையும் கொடுக்குறாங்க. சுகனா இவ அழகாக இருக்கலாம் அப்படி மாதிரி அவனுக்கு நான் மிஞ்சுன்னு பேர் வைக்கிறாரு. மிஞ்சுன்னா ஐயா என் பேர் மாதிரியே இருக்கு. உன் பேர் மிஞ்சுன், அவள் பேர் மிஞ்சு அது மாதிரி மிஞ்சு, அதுக்கப்புறமா மின்கி அப்படின்னு வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஒரு மாதிரி சுகா பார்த்துட்டே இருக்கீங்க. ஓய் மாமி என்னடி லுக் பண்ணுறா அப்படி மாதிரி சுகனை கேட்குறாரு. அப்படின்னா இல்லை எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா சரிங்க. நானும் தெரியும் நினச்சி பார்க்கல இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கும். நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லாமல் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கவே வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிங்க பாருண்ணா. அதான்டி நான் சொன்னல நம்மளுக்கு குழந்த பிறக்கும், எப்போ பிறக்கணுமோ அப்போ பிறக்கணும். என்ன ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அந்த 3 இயர்ஸ்க்கும் கணக்கு பண்ணுற மாதிரி கரெக்டாக 2 குழந்தை கொடுத்துருக்காரு. இல்லை 3 குழந்த. மிஞ்சுன், மிஞ்சு, அதுக்கப்புறமா மின்கி. ஐயோ நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாருண்ணா. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு உங்கள் நெத்தியில். நீங்கள் ஒரு பேபியும் அவரோட பேபியும் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ மிஞ்சுனா அப்படியே வந்து உங்கள் 2 பேருக்கும் நடுவுலையும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக அது கட் ஆகிடுது. டாட்டா பை பை, லவ் யூ.